சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. ரூபிலக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். எனக்கு நடிப்பு வரவே வராது. ஆனால் நான் ஒரு 25 படங்களில் நடிச்சிட்டேன். மிஷ்கின் மாதிரி, கௌதம் வாசுதேவன் மாதிரி, கார்த்திக் சுப்ராஜ் மாதிரிட்டா முதல்ல சொல்கிறேன் சார், எனக்கு நடிப்பே வர, அதனால தான் சார் உங்களை கூப்பிட்டுக்கிறோன்னுவாங்க. எங்கள் வீட்டில் காலைல தூங்கி எழுந்துச்சி வந்து பார்த்தோம்னா 10-20 பேர் உட்காந்துப்பாங்க. 10-20 பேருக்கு எங்கள் அப்பா நியாயம் சொல்லிக்கினே இருப்பார். இவர் என்னடா ஒரு கோர்ட்டே நிறுத்துறாரு நம்ம வீட்டிலன்னு தோணு. எனக்கு ஒரு கொலை கூட ஒருத்தன் பண்ணிட்டு வந்து எங்கள் அப்பாவை முதல்ல சந்திக்கிறானோ அவன் பக்கம் நிற்பார் எங்கள் அப்பா. அவர் ஃபஸ்ட்டு வரவனுக்கான அவங்க சார்பாக நிற்பார். இது எங்கள் அப்பா. எங்கள் அம்மா வந்து பல இலக்கியவாதிகள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அவங்க எழுதுவாங்க, அவங்க வாசிப்பாங்க, அதுக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க நீட்டாக வந்து நீட்டுக்கு ரெடி ஆகிடுப்பாங்க. அவங்க க்ளீனாக 2-3 பேரையும் வந்து எம்பிபிஎஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க சம்பாதிக்கிறது வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்து அப்பா செத்துட்ட பிறகு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துவாங்க. அல்லது அப்பா பேரில் ஒரு அறக்கட்டளை நிறுவி ஒரு பரிசு கொடுப்பாங்க. அது ஒன்று, அது நீங்கள் நிறைய பார்க்கலாம். இப்போ எங்கள் வீட்டு சூழலாம் அப்படி கிடையாது. இது வந்து கீழே இருந்து அடிபட்டு உதப்பட்டு அங்கேயே இருக்கிறவங்க. இப்போ நான்லாம் செத்துட்டா என் பையன்லாம் இரங்கல் கூட்டம்லாம் நடத்த மாட்டான். பவாச்சலதுரையினுடைய பையன் நான் அப்படின்னு என் பையனும், பவாச்சலதுரையினுடைய பொண்ணு நான் அப்படின்னு என் பொண்ணு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் போய் என் பொண்ணை பார்த்து நீங்கள் பவா பொண்ணானா இல்லையே அப்படின்வா. என் பையனும் அப்படி தான் சொல்லுவான். அவங்க இந்த அடையாளம் வேணான்னு தோணுது அவங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்குமே இவ்வளோ வெளிச்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒருவேளை ஷைலிஜா மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணாத ஒரு நார்மலான ஒன்று கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இந்த அளவுக்கு ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் கூட நான் இருந்திருக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச பையன் பாடினே இருப்பான், எப்பயுமே பிரமாதமான சிங்கர். அவன் எல்லாத்தையும் பார்த்தா ஹம் பண்ணிக்கினே இருப்பான். கல்யாணம் ஆனோடனே முதல் நாளே அவன் பண்ணாடு என்ன சும்மா பாடினேன் நிறுத்து அப்படின்ச்சு. அன்றைக்கி நிறுத்தினவன் தான் 25 வருஷமாக நிறுத்திட்டான். அப்படி பல பேர் எனக்கு தெரியும். ஒரு லேண்ட்ஸ்கேப்புன்றது வந்து பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளிகள் கிடையாது. அது கொஞ்சம் குன்றுகள் இருக்கணும், கொஞ்சம் கல் இருக்கணும், கொஞ்சம் முரம்பு இருக்கணும், ஒரு சின்ன சின்ன ஆறுகள் இருக்கணும், ஓடை இருக்கணும், புதர் இருக்கணும், பழந்தோப்பு இருக்கணும், தென்னந்தோப்பு இருக்கணும், பனஞ்சாலை இருக்கணும். இப்படி இதெல்லாம் கலந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் தான் திருவண்ணாமலை. பௌத்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ரைட்டர்ஸ் ஜேர்னி தொடரில் இன்று நாம் சந்திக்க இருப்பது எழுத்தாளர் பவாச்சலதுரை. அவருடன் பேசலாம். வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு எழுத்தாளர், கலை இலக்கிய அரசியல் செயல்பாட்டாளர், அப்புறம் ஒரு கதை சொல்லி, இயற்கை விவசாயி, நடிகர், பல கிளைகள் கொண்ட ஒரு விருட்சமாக நீங்கள் இன்னைக்கு இருக்கீங்க. இதோட விதை வந்து உங்களோட சின்ன வயசில் ஒரு சிறுவன் பவாச்சலதுரையாக இருக்கும்போது ஊன்றப்பட்டிருக்கலாம். அப்படி உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? உங்களோட சிறு வயசில் எந்த விஷயங்கள் உங்களை இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கும்? ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. இந்த விதை வந்து எங்கள் நிலத்தில் ஊனப்பட்டது. இப்போ தமிழ்நாட்டில் பெருவாரியான ரைட்டர்ஸ்க்கு நிலம் சம்மந்தப்பட்ட அனுபவமே இல்லை. அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டில் பிறந்தவங்க, நகரத்தில் பிறந்தவங்க. நான் சின்ன வயசுலேருந்து நிலத்திலேயே ஊறி கிடந்தால். இப்போது என்ன மாதிரியான ரைட்டர்ஸ் அப்படின்னா வேணுகோபால். ஏன்னா வேணுகோபாலும் நானும் ஒரு தடவை மலேசியாவுக்கு போகும்போது அவர் சொன்னார், நான் ஸ்கூல் முடிஞ்சு சாயங்காலம் நிலத்துக்கு போவேன், மிளகா நாற்று விட்டுருப்போம், மிளகா தக்காளி நாற்று விட்டுருப்போம். நான் நிலத்தில் யாராக இருக்கிறாங்களான்னு பார்ப்பேன், யாரும் இருக்க மாட்டாங்க. போய் அந்த நாற்று விட்ட வயலில் படுத்து அந்த மிளகா செடி தக்காளி செடி அப்படியே மார்போடு அணைச்சி மோந்து பார்ப்பேன். அப்படி ஒரு வாசனையை நான் நுகருவேன் அப்படின்னு. அவர் ரொம்ப குள்ளமான உருவமாக இருப்பார். அவர் வந்து லுங்கி தூக்கி கட்டும்போது அவருக்கு பெரிய அடிலாம் பட்டுருச்சுன்னா வேணும் இது அப்படின்னு. இதெல்லாம் மாடு குத்தந்து, மாடுபிடி, அப்புறம் இப்படி விவசாயம், இப்படிலாம் இருக்கிற பால்யமுள்ள ஒரு பையன் இருக்கான்ல, அவன் வந்து கண்டிப்பாக வந்து ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரோட சம்மந்தமாக இருப்பான். ஒரு தடவை நாங்கள் திருவண்ணாமலைக்கு சச்சிதானந்தனை கூப்பிட்டுருந்தோம். அவர் ஒரு கவிதை வாசித்து காமிச்சார். அது என்னென்னா, அவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் பைத்தியங்கள் அப்படின்னு அந்த கவிதை இருக்கும். ரொம்ப புகழ்பெற்ற கவிதை. அவங்க சித்தி பைத்தியம், அவங்க வீட்டில் அவங்க பெரியம்மா பைத்தியம், ஒவ்வொருத்தராக அவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் பைத்தியம்னு சொல்லிட்டு, அந்த பரம்பரையில் வந்த நான் கோழிக்கொண்டையின் சிகப்பியை பற்றி எப்படி கவிதை எழுதாமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கவிதை சொன்னார். என்னடா கிட்டத்தட்ட நானும் பைத்தியம்தான், நான் கவிதை எழுதுகிறேன், அவங்களாம் பைத்தியமாகவே நின்ட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான வழக்கத்துக்கு மாறான பால்யத்தை கொண்ட ஆட்களுக்கு வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு அப்போ நீங்கள் கேட்ட அந்த விதை வந்து எங்கள் நிலத்தில் ஊனப்பட்டது தான். நான் விருட்சமாலாம் வளர்ந்துட்டு தான் எனக்கு தோணலை. அப்பப்போ எனக்கு பிடிச்சமான சில விஷயங்களை செஞ்சுனுக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கிறார், இளம்பகத் ஐஏஎஸ், அவர்தான் லைப்ரரிலாம் டைரக்டர். ஸோ அவர்கிட்ட கேட்டால், சார் ஒரே வருஷத்தில் நீங்கள் 8 காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கிறார் அவர்.
ஐஏஎஸ், குரூப் 1 அது மாதிரி எல்லாமே பாஸ் பண்ணிக்கிறாரு. சார் ஒரு வருஷத்துல எப்படி சார் இவ்வளோ பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன். ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னார். அந்த வருஷம் மட்டும் நான் 12 எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறேன். அது வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது, மீடியாவுக்கு வராது. 8 எக்ஸாம் பாஸ் பண்ணது தான் தெரியும், 12 எக்ஸாம் ஃபெயிலு. அது மாதிரி எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன பரிணாமங்கள் இருக்குதுல்ல, அதை விட்டுட்டு எனக்கு தெரியாத, என்னால் அடைய முடியாத பரிணாமங்கள் ஒரு 100 இருக்கும். இப்போ என்னால் ஒரு ரவுண்டு கூட போட தெரியாது. பல்லவன் வந்து இங்கே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறார். எனக்கு ஒரு ஓவியனா நான் கல்யாணிலாம் படம் வரைவார், என்னடா ஒரு கவிதையும் எழுதுறாரு, படமும் வரைகிறாருன்னு தோணும். அந்த மாதிரி எனக்கு ஓவியம் வராது, மியூசிக் வராது, மியூசிக் பற்றி எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு பாட வராது. அப்புறம் நீங்கள் சிரிக்கலாம், நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு நடிப்பு வரவே வராது. ஆனால் நான் ஒரு 25 படங்களில் நடிச்சிட்டேன். அது மிஷ்கின் மாதிரி, கௌதம் வாசுதேவன் மாதிரி, கார்த்திக் சுப்ராஜ் மாதிரிட்டா முதல்ல சொல்கிறேன் சார் எனக்கு நடிப்பே அதனால தான் சார் உங்களை கூப்பிட்டுக்கிறோன்னுவாங்க. நடிப்பே வராத வரை ஈஸியாக எங்களால் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்வாங்க. அப்படி தான் போகுது. நீங்கள் சொல்லும்போது இவ்வளோ விஷயங்கள் விவசாயம்லாம் இந்த கேட்டகரியிலே சேர்க்கக்கூடாது. இந்த கேட்டகரி ரைட்டிங், நடிப்பு, அந்த கேட்டகரி. விவசாயன்றது அது தனின்னா என்னென்னா அதான் உயிர். இப்போ இதெல்லாம் கை கால் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து ஹார்ட் மாதிரி, இது கூடயே சேர்க்கக்கூடாது. நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் நிலத்தில் புரண்டு உருண்டு அடிப்பட்டு உதப்பட்டு அங்கேயே இருக்கிற ஆள் தான். இந்த செழிப்பு அல்லது இந்த காற்றுப்பட்டது வேணுகோபாலுக்கு தக்காளி நாற்றும் மிளகா நாற்றும் எப்படி அவருடைய உடம்புக்குள்ளே போய் அவருடைய சுவாசத்துக்குள்ளே போய் அவர் ஒரு நல்ல ரைட்டராக மாற்றுதோ, அந்த மாதிரி எங்கள் நிலத்தில் நான் தண்ணி கட்டினது, ராத்திரியில் வந்து மூட்டையை பிடிங்கி விட்டது, பக்கத்து நிலத்து மூட்டை இந்த எங்கள் நிலத்தில் தண்ணி, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்னும் எழுதலை. அதுதான் என்னை இப்படி வச்சிருக்குன்னு தோணும். எல்லாரோட ஆளுமைகளிலுமே அவங்க அப்பா அம்மா ஒரு தாக்கத்தை செலுத்தியிருப்பாங்க. அந்த வகையில் உங்கள் அப்பா அம்மா உங்கள் மேலே செலுத்தின தாக்கங்கள் ரொம்ப அதிகம். இப்போ யோசித்து பார்த்தா, அதான் நான் பல இடங்களில் சொல்லிக்கிறேன், எழுதியிருக்கேன், ஃபிக்ஷனில் எழுதிக்கிறேன், நான் ஃபிக்ஷனில் எழுதிக்கிறேன். எங்கள் அப்பா வந்து சுதந்திர போராட்டத்தில் கொஞ்சமாக ஈடுபட்ட தியாகி அப்படிலாம் சொல்ல மாட்டார், கொஞ்சமாக ஈடுபட்டுக்கிறார். அவர் கூட இந்த 2-3 பேர் செத்து போயிருக்காங்க ஒரு ஸ்ட்ரகிளில் பெங்களூரில். அப்புறம் அவர் டீச்சராலாம் ஆகிட்டார். வாழ்க்கை முழுக்க அவருக்குள்ள சில நியாயங்கள் ஒழிச்சுன்னே இருந்துச்சு. அதை உரத்து பேசினே இருப்பார். யூத்தாக ஒரு சின்ன பையனாக எனக்கு அது போர் அடிச்சுனே இருக்கும். என்னடா இந்த ஆள் வீட்டில் உட்காந்து எப்போ பார்த்தாலும் ஒரு நியாயம் பேசினே இருக்கிறாருன்னு அளவுக்கு தோணும். இப்போ வச்சா அந்த குரலே கேட்க முடியாத போச்சுடா, அந்த ஏக்கம் வந்துச்சு. ஒரு பெரிய நியாயத்துக்காக நின்ன ஆள் அப்படின்றது. ஒரு மனுஷன் செத்துட்ட பிறகு, உயிரோடு இருக்கும்போது என்னென்ன காரணங்களோட அவனை விமர்சிக்க தயங்குறவங்க கூட செத்துட்ட பிறகு ஆமாம்போ அவன் என்ன பண்ணால் நமக்கு தெரியாதான்றாங்களே. நான் இன்றைக்கி வரலாம் கேட்குறேன், எங்கள் அப்பாவை பற்றியான மதிப்பீடுகள் அது ஒரு நாளும் உயர்ந்துனே போகுது. எங்கள் சொந்த ஊரில் ஒரு கோவிலுக்குள்ளே எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க, கர்ப்பகிரகத்துக்கு கிட்டக்குது அந்த ஃபோட்டோ. அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக பார்த்தேன் நான். அப்படி ஒரு ஆளுமை அவர். கடைசியிலும் ஒரு சைக்கிள் வச்சு அவருடைய தாக்கம் எனக்கு நிறைய இருக்கும். ஆனால் ஒரு பெரிய வாசிப்பாளர் கிடையாது. அவருடைய எல்லாமே வந்து இன்ட்ராக்ஷன் முழுக்க ஜனங்களோடு இருக்கும். எங்கள் வீட்டில் காலைல தூங்கி எழுந்துச்சி வந்து பார்த்தோம்னா 10-20 பேர் உட்காந்துப்பாங்க. 10-20 பேருக்கு எங்கள் அப்பா நியாயம் சொல்லிக்கினே இருப்பார். இவர் என்னடா ஒரு கோர்ட்டே நடத்துகிறார் நம்ம வீட்டிலன்னு தோணும் எனக்கு. ஒரு கொலை கூட ஒருத்தன் பண்ணிட்டு வந்து எங்கள் அப்பாவை முதல்ல சந்திக்கிறானோ அவன் பக்கம் நிற்பார் எங்கள் அப்பா. அவர் ஃபஸ்ட்டு வரவனுக்கான நியாயம் அவங்க சார்பாக நிற்பார். இது எங்கள் அப்பா. எங்கள் அம்மா வந்து எழுத படிக்கவே தெரியாது அவங்களுக்கு. நாளாக தான் அவங்க கையெழுத்தை வாங்குறதுக்கே நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்படுவோம். எங்கள் அம்மாவை எல்லாருமே டீச்சர் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, வாத்தியார் அம்மா அல்லது டீச்சர் அம்மா அப்படிலாம் கூப்பிடுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து இதுவரையிலும் நான் யார்ட்டையுமே பார்க்காத ஒரு ஈகை குணத்தை பார்த்துருக்கேன். இருக்கலாம், எங்கள் அம்மாவோட எத்தனையோ பேர் இருக்கலாம், நான் பார்த்ததில்லை. இப்போ யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க வந்து வா எப்பா சாப்பிடு அப்படின்வாங்க, சலிக்க இருந்துட்டு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு போகணுவாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், எங்கள் அம்மா இறந்துட்டப்போ ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபி தேடினேன் நான் எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு. அவங்களுடைய கேரக்டரை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்குமே. அப்போ ஆர்ஆர் சீனிவாசன் வந்து ஒரு பெட்டி மேலே, ஒரு தகர பெட்டி மேலே தட்டு வச்சு எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு கையில் வந்து 4-5 பருக்கை ஒட்டிக்குது. அதோட கை கழுவாத அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், அதான் எங்கள் வீட்டில் வச்சுக்கிறோம். அப்போ அந்த பருக்கை ஒட்டிக்கிற கையை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அம்மாவுடைய ஞாபகம் எனக்கு வரும். என்னென்னா எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டுனே இருப்பாங்க. அது வந்து இன்றைக்கும் தொடருது. எங்கள் வீட்டில் யார் வந்தாலும் எப்பயும் சாப்பிட்லான்றது.
இந்த 2 பேர் எனக்கு தெரியாமலே என் மீது வந்து மிகப்பெரிய ஆளுமையை செலுத்தினாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்து நியூஸ் பேப்பர் வரி வரியாக படிப்பார். ஃபிக்ஷன்லாம் படிக்க மாட்டார், நான் ஃபிக்ஷன்லாம் படிக்க மாட்டார். ஆனால் எப்பயுமே வீட்டுக்குள்ளே ஒரு இலக்கிய சூழல் நிலவும். அந்த இலக்கிய சூழல் வாசிப்புலேருந்து வந்ததில்லை, லைஃப்லேருந்து வந்தது. ரொம்ப அழகாக சொன்ன ஒரு கவித்துவமான இலக்கிய சூழல் அது. அது வந்து வாழ்க்கையினுடைய அனுபவங்களை நிறைய பேர் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறாங்களே, அதை விட பெரிய இலக்கியம் வந்து டெக்ஸ்ட்டில் இருக்காதுன்னு தோணுது. இதெல்லாம் என்னை அறியாமலே கேட்டு கேட்டு வளர்ந்த பையன் நான். அது ஒரு காரணமாகலாம். என் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எங்கள் வீடு எப்படி ஆச்சுன்னா, எங்கள் வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் இருக்கும், ஒரு சின்ன டைனிங் டேபிள். அதில் வந்து நண்பர்கள் உட்காந்து எப்பயுமே சாப்பிடுவாங்க. என் பசங்க 2 பேரும் அதில் சின்ன வயசுலேருந்து அதில் உட்காருவாங்க, அல்லது சாப்பாடு டீ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க 2 பேருக்குமே ஆர்ட் அண்ட் லிட்டரேச்சர் பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. வம்சிக்கெலாம் கேமராவில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, மானசெல்லாம் வந்து டிரான்ஸ்லேஷனில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. எல்லாமே இப்போ அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அனுபவங்கள் தான் அவங்கள அதை நோக்கி அனுப்பிடுச்சு. பல இலக்கியவாதிகள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அவங்க எழுதுவாங்க, அவங்க வாசிப்பாங்க, அதுக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க நீட்டாக வந்து நீட்டுக்கு ரெடி ஆகிடுப்பாங்க. அவங்க க்ளீனாக 2-3 பேரையும் வந்து எம்பிபிஎஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க 2-3 பேரையும் வந்து க்ளீனாக அவங்க தயாரிப்பாங்க. அவங்க வேறையாக இருப்பாங்க, இவங்க நிறையா இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு கட்டத்தில் என்னென்னா அவங்களுக்கு அபரிதமான பணம் கூட வந்துடும். டாக்டர் ஆகி வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதி. அப்போ கடைசியில் அவங்களுக்கு ஒன்று தோணும், ஓ நம்ம வீட்டில் நம்ம அப்பாவை எல்லாருமே போயிட்டுன்றாங்க, ரைட்டுன்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். அவங்க சம்பாதிக்கிறது ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்து அப்பா செத்துட்ட பிறகு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துவாங்க. அல்லது அப்பா பேரில் ஒரு அறக்கட்டளை நிறுவி ஒரு பரிசு கொடுப்பாங்க. அது ஒன்று, அது நீங்கள் நிறைய பார்க்கலாம். இப்போ எங்கள் வீட்டு சூழலாம் அப்படி கிடையாது. இது வந்து கீழே இருந்து அடிபட்டு உதப்பட்டு அங்கேயே இருக்கிறவங்க. இப்போ நான்லாம் செத்துட்டா என் பையன்லாம் இரங்கல் கூட்டம்லாம் நடத்த மாட்டான், காசுலாம் செலவு பண்ணி. அதெல்லாம் ரொம்ப நார்மலாக போயின்னு இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை சூழல் எனக்கு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் அவங்க ஆளுமையில் ஒரு தாக்கம் செலுத்திருப்பீங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அவங்க உங்கள் மேலே ஏதாவது தாக்கங்கள் செலுத்தியிருக்காங்களா? 2 பேருமே அந்த இப்போ வம்சிய மானசிய படிக்கும்போது வந்து அவங்களுக்கு இந்த சோகால்டு கல்வி வந்து இந்த சோகால்டு கல்வி மேலே ஒவ்வாமை இருக்கிற பசங்க இது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்கள நானே போய் டியூஷன் சேர்த்துருந்தாவோ நீட் சென்டரில் சேர்த்துனா அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் வேறையான பசங்க. சின்ன வயசுலேயே அவங்க 2 பேருமே படிக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு கிடைக்காத கிஃப்ட் அப்படின்னு அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சின்னா, 2 பேருக்குமே இங்கிலீஷில் டைரக்டராக படிக்கிற வாய்ப்பு கிடச்சி. மிஷ்கின்லாம் என் பொண்ணுக்கு என் பையனுக்கெலாம் 6 வயசு 7 வயசு இருக்கும்போதே இங்கிலீஷ் புத்தகங்கள் கொடுக்க ஆரம்பிப்பார். அவங்க 2 பேருமே அது நிறைய படிக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக வம்சிக்கெலாம் தாஸ்தாவஸ்கி, டால்ஸ்டாய் மேலாம் பெரிய மயக்கமே உண்டு. எப்பயுமே தாஸ்தாவஸ்கிலாம் படிச்சுன்னே இருப்பான். என் பொண்ணுக்கெலாம் வான்கா மேலெலாம் பெரிய இது உண்டு. ஒரு வழக்கமான வீடுகளில் வளர்கிற பிள்ளைங்க இல்லை இதுங்க அப்படின்னு தெரியும். ஒருவேளை லௌகீக ரீதியான தோல்விகளை இந்த பிள்ளைங்க வந்து சந்திக்கலாம். ஏன்னா அப்படி அந்த லௌகிக ரீதியான சக்ஸஸை அடையிறதுக்கான எதுவுமே அவங்க கையில் இல்லை இப்போ அப்படின்னு எனக்கு தெரியும். அது பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. 3 வேளை சாப்பிட்றதுக்கு நல்லா தூங்குறதுக்கான ஒரு வீடு வாசல்லாம் இருக்குது. அந்த பிள்ளைங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி இருக்கலாம். அவங்க இப்படி தான் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 பேருக்குமே ஒரு விஷயத்தில் ரொம்ப கராராகிறாங்க. என்னென்னா, பவாச்சலதுரையினுடைய பையன் நான் அப்படின்னு என் பையனும், பவாச்சலதுரையினுடைய பொண்ணு நான் அப்படின்னு என் பொண்ணு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களே இப்போ நீங்கள் போய் என் பொண்ணை பார்த்து நீங்கள் பவா பொண்ணானா இல்லையே அப்படின்வா. என் பையனும் அப்படி தான் சொல்லுவான். அவங்க இந்த அடையாளம் வேணான்னு தோணுது அவங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்குமே இவ்வளோ வெளிச்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவங்க ரொம்ப சைலண்ட்டான ரொம்ப ஒரு இருட்டில் உட்காந்து மியூசிக் கேட்டுன்னு படிக்கிற மண்ணில் இருந்தால் போதும். அப்பா மாதிரி ரொம்ப பிரபலமாக இருக்கணும்னு கிடையாது. அப்புறம் மேடையாக போய் பேசணுன்னு அவசியம் கிடையாது. மைக் பார்த்தாவே அந்த 2 பிள்ளைங்களுக்கும் அலர்ஜி. அப்புறம் இந்த கதை சொல்கிறது இது எதுலேயுமே அந்த பிள்ளைங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆக இந்த ஸ்டோரி டெல்லிங் அதுக்கான எதிர்ப்பில் எங்கள் வீட்டிலே இருக்குது. முனை வந்து நீங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க வந்து ஸோ அவங்கள முதல்ல சந்தித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க? ஏன் இப்போ எல்லாருக்குமே அது ஞாபகம் இருக்குல்ல. நான் அந்த கலை இலக்கிய இரவுன்னு ஒரு புது வடிவத்தை திருவண்ணாமலையில் ஆரம்பித்தோம். அந்த மாதிரியான அதுக்கு ஒரு 10,000 பேர் ஆடியன்ஸ் வருவாங்க ஒரு டிசம்பர் 31 அப்போ நான் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டு கருணாவும் தான் நடத்துவோம். முற்போக்கெழுத்தாளர் சங்கம் தான் அதனுடைய பின்னணியில் இருக்கும். ஆனால் நாங்கள் 2 பேரும் முன்னாடி நின்று அதுக்கு வேலை பார்ப்போம். அப்படி நடந்த ஒரு கூட்டத்தில் தான் நான் ஷைலஜாவை மீட் பண்ணேன். ஷைலஜாவும் அவங்க அக்கா கேவி ஜெயிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வழக்கம் போல் இது மாதிரி ஆட்களை பார்த்தாங்கன்னா புத்தகம் கொடுப்போம், நம்ம புத்தகத்தை பரிமாறிக்குவோம். அந்த மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு லவ் அஃபயர் இருந்துச்சு.
அப்புறம் பெரிய எதிர்ப்புகள் எதுவும் எங்கள் வீட்லேயும் வரல, அவங்க வீட்லேயும் வரல. நாங்கள் 2 பேரும் இன்டர் கேஸ்ட்டு, இன்டர் ரிலீஜியஸு, இன்டர் ஸ்டேட்டு, எல்லாமே இன்டர் லாங்குவேஜ், எல்லாமே வேறு வேறையாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணிக்கணும். எல்லா குடும்பங்கள்லேயும் வர முரண்பாடுகள், சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் எங்கள் குடும்பத்துலேயும் வந்துக்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் 2 பேருமே ரைட்டர், 2 பேருமே டிரான்ஸ்லேட்டர், 2 பேருமே ஒரே குடும்பத்தில் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரில் இருக்கும்போது தன்னை அறியாமல் ஒரு ஈகோ வரும். அந்த ஈகோவும் எங்களுக்குள்ளே வந்திருக்கு. அந்த சண்டை சச்சரவுகளோடு எல்லாத்தையும் பொறுத்துன்னு ஒரு நதி எப்படி ஒரு காட்டுக்குள்ளே ஓடினே இருக்குமோ அந்த மாதிரி வாழ்க்கை ஓடினே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அவங்களோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பங்கு இருக்குது. ஒருவேளை ஷைலஜா மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணாத ஒரு நார்மலான பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இந்த அளவுக்கு ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் கூட நான் இருந்திருக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச பையன் பாடினே இருப்பான், எப்பயுமே பிரமாதமான சிங்கர். அவன் எல்லாத்தையும் பார்த்தா ஹம் பண்ணிக்கினே இருப்பான். கல்யாணம் ஆனோடனே முதல் நாளே அவன் பண்ணாடு என்ன சும்மா பாடினேன் நிறுத்து அப்படின்ச்சு. அன்றைக்கி நிறுத்தினான் தான், 25 வருஷமாக நிறுத்திட்டான். அப்படி பல பேர் எனக்கு தெரியும். எழுதின ஆளுங்க என்ன எழுதுன சோறு போடுறது, அதை எடுத்து வச்சுட்டு போயா வேலையை பாரியான்ட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்படிலாம் இல்லை. எனக்கான ஒரு பெரிய ஸ்பேஸில் நான் இயங்கிறதுக்கு ஷைலஜா மிகப்பெரிய காரணம். அப்புறம் 2 பேருமே ஒரே வீட்டில் இருந்து இயங்கணும். எனக்கு தெரிஞ்சு நானும் அவளுடைய விஷயங்களில் பெருசாக தலையிட்டுக்கிறது கிடையாது, அவளும் பெரிய தடையாது. 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். பவாச்சலத்திரம்னா திருவண்ணாமலை தவிர்க்க முடியாத ஒரு ஊர் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிகராக, ஒரு கதை சொல்லியா, ஒரு எழுத்தாளராக உங்களுக்கு சென்னைகளில் ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து உங்கள் வேறு நகரத்துக்கலாம், அங்கே தான் இருக்கீங்க. திருவண்ணாமலையோட உங்களுக்குள்ள பிணைப்பு மிகப்பெரிய பிணைப்பு. நான் ஒரு பெரிய நாவல் எழுதுங்கிறேன். அந்த நாவலில் அதை முழுக்க சொல்லிட முடியுமா அப்படின்னு தோணுது. நான் பல தடவை சொல்லிக்கிறேன், தாம்பரம் வந்தாவே எனக்கு எப்படா திரும்பி ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு தோணும். எங்களுடைய நிலப்பரப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சமான நிலப்பரப்பு. திருவண்ணாமலை ரொம்ப ட்ரையான ஏரியாவும் கிடையாது, ரொம்ப வளமான ஏரியாவும் கிடையாது. இப்போ என்னென்னா தஞ்சாவூர் ஒரு காலத்தில், இப்போ இல்லை, ஒரு காலத்தில் அப்படியே எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையான வயல்வெளிகளோடு இருக்கணுங்களே, அப்படி இருக்கிற ஒரு நிலப்பரப்பு ஒரு மனுஷனுக்கு திகட்டிடும். என்னென்னா இந்த வெள்ளைக்காரிங்க இருக்காங்களே, வெள்ளைத்தோல் உள்ள வெள்ளைக்காரிங்க, அவங்க ஒரு கவர்ச்சிகரமான பெண்களே கிடையாது. அந்த கலர் ஆண்களை பெருசாக அட்ராக்ட் பண்ணாது. இந்த ப்ரௌனிஷ் கலரில், அந்த மாந்தளிர் அந்த கலரில் இருக்கிற டஸ்கியாக இருக்கிற பெண்கள் தான் ரொம்ப அழகான பெண்களாக, கவர்ச்சியான பெண்களாக இருப்பாங்க. இப்போ ஒரு லேண்ட்ஸ்கேப்புன்றது பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளிகள் கிடையாது. அது கொஞ்சம் குன்றுகள் இருக்கணும், கொஞ்சம் கல் இருக்கணும், கொஞ்சம் முரம்பு இருக்கணும், ஒரு சின்ன சின்ன ஆறுகள் இருக்கணும், ஓடை இருக்கணும், புதர் இருக்கணும், பழந்தோப்பு இருக்கணும், தென்னந்தோப்பு இருக்கணும், பனஞ்சாலை இருக்கணும். இப்படி இதெல்லாம் கலந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் தான் திருவண்ணாமலை லேண்ட்ஸ்கேப். பக்கத்தில் தர்மபுரி அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா வேலூர் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஆனால் வேலூரில் ஆரம்ப கட்டம் தான் அப்படி இருக்கும். இந்த பட வீடு அதெல்லாம் தாண்டி தாண்டி போக போக வெறும் ட்ரைனஸ் போய்டும். எனக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் என் மனசுக்குள்ளே ரொம்ப பதிவான ஒரு லேண்ட்ஸ்கேப். அப்புறம் தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றினே இருக்கேன். ஒரு ஊரில் ஒரு மாதிரியான லேண்ட்ஸ்கேப் இருக்குது. இப்போ ராமநாதபுரம் கரிசல் பூமிலாம் சொல்கிறாங்களே, கரிசல் பூமிலாம் எப்படா மனுஷங்க வாழறாங்கன்னு எனக்கு தோணும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் வேலிக்காத்தா மரமாகவே இருக்கும், ஒரு பச்சை பசேர்னு வயல்களே இருக்காது. அப்படி இருந்தால் கூட இந்த சோளம் இந்த மாதிரி தான் பயிர் வச்சுருக்கோம், மிளகா அப்படி பயிர் வச்சுப்பாங்க. எங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் நெல், மல்லாட்டை, துவரை எல்லாமே பயிர் வைக்கிறோம். எனக்கு தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு நிலப்பரப்பு உள்ள ஒரு மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதோடு எனக்கு ஒரு பெரிய பிணைப்பு இருக்குது. அந்த பிணைப்பை நான் எவ்வளவும் வார்த்தைகளால் சொல்ல விரும்பலை, ரைட்டுங்களை எழுதி காமிப்பேன், எழுதினிருக்கேன். இவங்களோட நட்பு வட்டத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னா, இல்லை திருவண்ணாமலை இருக்கிற உங்களோட இளவயது நண்பர்கள் இருக்காங்க. ஒரு எழுத்தாளராக நீங்கள் உருவாகி வரும்போது ஒரு இளவயது நண்பர்களும் உங்கள் மேலே ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தியிருப்பாங்க. அதில் யார் யாருன்னு முக்கியமான நண்பர்கள்? நட்பு நண்பன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆள் தான் ஞாபகம் வராங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வரிசைப்படுத்தவே முடியல அடுத்தடுத்த ஆள்னு. அது கருணா தான், எஸ் கருணா, இறந்துட்ட கருணா. கருணாவுக்கும் எனக்குமான அந்த நட்பு தான் உயர்ந்த நட்பாக இருந்துச்சு. கருணாவுக்கும் எனக்குமான பிற்காலத்து பகைமை அல்லது விரோதம் ரொம்ப பெருசாகிடுச்சு. அதை எது போட்டு இட்டு நிரப்பவே முடியல எங்கள் 2 பேருக்குனாலே. அப்புறம் துரதிருஷ்டவசமாக கருணா அந்த மனநிலையோடு இறந்துட்டான். அந்த ஒரு ஆள் தான் எனக்கு எப்பயுமே சொல்ல முடியுது. அப்புறம் கருணாவுக்கு அடுத்தது பல்லவனுக்கு அடுத்தது இவர், சந்துருக்கு அடுத்தது இவர், அப்படி ஒரு லிஸ்ட்டு இல்லை எனக்கு.
இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள் தான், ஆனால் அவன் மட்டும்தான் என்னுடைய நண்பன். அப்படி அதுக்கு முன்ன கிறிஸ்துவுக்கு முன்னாலும் கிறிஸ்துவுக்கு பின்னாலும் சொன்னாங்களா, அது மாதிரி கிறிஸ்துவுக்கு கருணாவுக்கு முன்னாலும் கருணாவுக்கு பின்னாடியும் ஏதோ பயங்கர முரண்பாடுகள். இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குறாரு, டேய் நீங்கள் 2 பேரும் பேசிக்காத நாட்களில் ஒருத்தனை பற்றி ஒருத்தன் என்னென்னடா பேசிக்கினீங்க கூட சொல்லலாம். ஆனால் எனக்கு இன்னமும் அந்த இடத்த ஃபில் பண்ணுற இன்னொரு ஆள் என் லைஃப்பில் வரவே இல்லை. நீங்கள் ஆரம்ப காலத்தில் வாசித்தப்போ நீங்கள் ஒரு எப்பவுமே நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க, எழுத்தாளராக இருக்கிறதுக்கு வாசிப்பு ரொம்ப அவசியம் அப்படின்றது. உங்களுக்கு ஆதர்சமாக இருந்த எழுத்தாளர்கள் யார்? ஃபஸ்ட்டு ஜெயகாந்தன் தான் நான் ஆரம்பித்தேன். அப்புறம் அடுத்தடுத்தது சுந்தரராமசாமி அப்படி படிக்க ஆரம்பித்தப்போ பூமணி, வண்ணதாசன், வண்ணநிலவண்ணா, ராஜேந்திர சோழன் அப்படி படிக்கிறப்போ ஜெயகாந்தனுடைய கதைகளில் படைப்புகளில் கொஞ்சம் பிரச்சார நடி தூக்கலாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு மனநிலையில் அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு ஆயிடுச்சு. நேர்கோட்டில் அசோகமித்தனையும் ஜெயகாந்தனை நிறுத்தி இவங்க 2 பேரில் யார் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஜெயகாந்தன் கை தான் பிடிப்பேன். ஜெயகாந்தன் கை ஏன் பிடிப்பேன்னா, அசோகமித்தனுடைய நுட்பம் வந்து ஜெயகாந்தனுடைய நுட்பத்தை விட கலையில் 100 மடங்கு பெருசாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு அசோகமித்திரன் வேணாம்னு சொல்லிடுவேன், ஜெயகாந்தன் வேணும். ஏன்னா ஜெயகாந்தன் கொஞ்சம் உரத்த குரலில் பேசினா கூட அந்த குரல் இன்றைக்கி இல்லவே இல்லை தமிழ்நாட்டில். எவ்வளோ விஷயங்களுக்காக அவர் பேசியிருக்காரு, எவ்வளோ தர்க்கங்களை உருவாக்கியிருக்காரு, எவ்வளோ கதைகள் மூலமாக எவ்வளோ விவாதங்களை வீடுகளுக்குள்ளே கொண்டு போயிருக்காரு, எத்தனை பிராமணர் வீடுகளில் வெடிகுண்டுகளை வச்சுருக்காரு தன்னுடைய எழுத்து மூலமாக, அதெல்லாம் பார்க்குறேன். அப்போ என்னென்னா கொஞ்சம் கலையில் வந்து ஒரு 10% வந்து ஜெயகாந்தன் கம்மியாக தான் இருக்காருன்னா இருண்டு போட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு எப்பயுமே மக்களுடைய வாழ்க்கையிலையும் மக்களுடைய அன்றாடங்கள்லையும் ஊடுருவி இருந்த ஜெயகாந்தன் ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கார். இன்றைக்கி காண்டம்பரராக எழுத ஆரம்பிச்சிருக்கிற திருச்செந்தாழை, செந்தில் ஜெகநாதன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் முத்து ராசகுமார், இப்படி பல ரைட்டர்ஸ் நான் படிச்சுனே தான் இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில் இப்போ ரொம்ப குறிப்பாக மயிலன் சின்னப்பன் ஒரு ரைட்டரை படிச்சுருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவருடைய. ஒரு டாக்டர், அவர் அப்போலோவில் வந்து திருச்சியில் டாக்டராக கம்ப்ளீட்டாக அவருடைய கலெக்ஷன் முழுக்க இப்போ தொடர்ச்சியாக வாசினுங்கிறேன். எல்லாருமே தமிழ் நிலத்துக்கு ரொம்ப அபூர்வமான பங்களிப்பை செஞ்சுனேங்கிறாங்க. ஒரு எழுதுகிற ரைட்டர் வந்து எக்காலத்திலையும் வாசிப்பை மட்டும் கைவிட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து எழுத்தாளராக வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு அறியப்பட்ட நிலைமையில் ஒரு கதை சொல்லியாக வந்து உருவாக்குறீங்க. எழுத்துல ஒரு போதாமை இருக்குன்னு நினச்சி கதையை சொல்லியாக மாறுறீங்களா, இல்லை கதை சொல்லியாக நீங்கள் உருவாகிறதுக்கு என்ன காரணம்?